ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மன்மனம். இன்றைக்கி கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பூக்கள் இருந்துச்சு நம்மளோட சென்னை மாடி தோட்டத்தில். ஸோ அதை ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கருவேப்பிலை கன்று நமக்கு வரவே இல்லை. ஸோ இது நல்லா துளிர் விட ஆரம்பித்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இதோட பூக்கள். ஸோ இதை பிடிச்சு வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த கருவேப்பிலை கண்ணை நம்ம நல்லா வளர்த்து எடுத்துடணும் மாடியில். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது. அதில் கொஞ்சம் நம்ம க்ரோ பேக்கில் மண் ஃபில் பண்ணுற வேலையும் இருக்குது. ஸோ மண்ணுங்கிறது செடிகளோட ஆதாரம். அதுவும் மாடி தோட்டத்தில் மண் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மண்ணோட குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் நம்ம கொஞ்சம் ஆட்டுக்குப்பை, மாட்டுக்குப்பை, அப்புறம் கொக்கோபீட்டு, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக போன் மீல் இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மண்ணை நம்ம சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த மண்ணில் நல்ல ஒரு செழிப்பாக வளர்கிறதுக்கு அது நமக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ எதுலெல்லாம் கம்மியாக இருக்கோ தேவையான அளவு மண்ணை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு செடிக்கு மண்ணோட குவாலிட்டி ஃபஸ்ட்டு மண் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது இருக்கும். தண்ணி எவ்வளோ முக்கியம், சூரிய வெளிச்சம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மண்ணோட குவாலிட்டி, மண் ரொம்ப முக்கியம். கொஞ்சோண்டு மண்ணில் நம்ம நிறைய காய் காக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஸோ இது நம்ம ஈவன் நமக்கு சென்னையில் நிறையா மண் பற்றாக்குறை இருந்தாலும் நம்ம இருக்கிற க்ரோ பேக்குக்கு நமக்கு தேவையான அளவு மண் கொடுக்குறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் நான் எதுலெல்லாம் கம்மியாக இருக்கும், இதெல்லாம் கேப்சிகம் செடி. ஸோ இதிலலாம் ஓரளவுக்கு நிறையா மண் போட்டோம் அப்படின்னா காய்கள் நல்லா பெருசாக திரட்சியாக நல்லா வர்றதுக்கு நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பீக்கங்காய் கொடி. இந்த பீக்கங்காய் கொடியிலையும் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு உண்மையை சொல்லணும்னா என்டையர் மாடியிலேயே நம்ம நிறையா க்ரோ பேக்கில் நிறையா மண் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே ஒன் பை ஒன்னாக அது ஒரு டெய்லி வேலையாகவே நம்ம வச்சுக்கணும் மண்ணை ஃபில் பண்ணுறது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம மண்ணை மாற்றுறது மண் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற மழை பெஞ்சது தண்ணி ஊற்றினாலும் அதுலேயே நமக்கு நிறையா மண் இந்த ட்ரைனேஜ் மூலியமாக வெளியில் வந்துடும். ஸோ அதோட சத்துக்களும் கம்மியாயிரும். அதனால நம்ம என்ன பண்ணணும், மண் கலவை ஒரு நல்ல ஒரு சத்துக்கள் ஆட் பண்ணி அந்த மண் 1 கரண்டி 2 கரண்டி அப்பப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா மண் கம்மியாகாமையும் இருக்கும். அதே நேரத்தில் மண்ணுக்கு அப்பப்போ சத்து நம்ம ரீபூஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மாடி தோட்டத்தில் அதுவும் தரையில் இல்லாமல் மாடியில் க்ரோ பேக்கில் வச்சு நீங்கள் ஒரு இது செட்டப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மண் குவாலிட்டியை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம இருக்கிற கொஞ்சம் நாற்றுகள் எல்லாத்தையுமே நம்ம மாற்றி விட்டுறலாம். மாற்றி விட்டுட்டு அதுக்கு நம்ம தண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நாற்றுகளையும் மாற்றாமையே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு நாற்றுகள் அந்த குட்டி கண்டெய்னர்லேயே செத்துருது நிறையா. ஸோ அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்காம நம்ம எல்லா நாற்றுகளையும் மாற்றணும். இந்த தடவை நம்ம தக்காளி நாற்றை விட நம்ம நிறைய கத்திரிக்காய் நாற்றுகள் நம்ம மாற்றுறோம். ஸோ எவ்வளோ வித்தியாசமான கத்திரிக்காய்கள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லா நாற்றுகளையுமே நம்ம சாக விடாமல் அதை சேவ் பண்ணுறதுமே ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ நம்ம ஒரு இதுலேயே நம்ம 3 வச்சுருக்கோம். மண் பற்றாக்குறையினால நம்ம ஒரு இதுலேயே 3 வச்சுருக்கோம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதில் மண் நல்லா ஃபில் பண்ணி நம்ம இதை வளர்க்குறதுக்கு பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் நம்மளோட மாடி தோட்டத்தில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் என்னோடய அடுத்த டார்கெட்டு. ஸோ ஒரே மாதிரி கத்திரிக்காய் இல்லாமல் வேறு வெள்ளை கத்திரி, முள் கத்திரி, மணப்பாறை கத்திரி அந்த மாதிரி. ஸோ அதுக்கும் நம்ம ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ இதை இவங்க குட்டீஸாக வீடியோ எடுத்து இப்போ அவங்க என்ன பார்த்துட்டு அவங்களும் இதே மாதிரி வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பப்போ. ஸோ சும்மா நான் அதை ஷேர் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.